கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சபையை குறித்து கற்று வருகிறோம். இறையியல் பாடங்களின் வரிசையில் சபை காலங்களை குறித்து இன்றைக்கு நாம் படிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 7 விதமான சபைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த 7 சபைகள் உதாரண சபைகள், சாம்பிள் சர்ச்சஸ். இந்த 7 விதமான சபைகள் எல்லா காலங்களிலும் இருக்கின்றன. ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான சபை அதிகமாக இருக்கிறது. கிபி 30 100 வரைக்கும் எபேசு போன்ற சபைகள் அதிகமாக இருந்தன. அது எபேசு சபை காலம். அதுபோல ஒவ்வொரு காலகட்டத்திலும் இப்போது லவோதிக்கேயா, இது 7வது சபை காலம் இப்போது நடந்து கொண்டிருப்பது. இப்போது லவோதிக்கேயா சபையை போன்ற சபைகள் தான் அதிகமாக இருக்கின்றன. அதனால 7 காலங்களாக சபை காலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 7 காலங்களை சபை சரித்திரம் என்றும் அதை சொல்லலாம். அது வெளிப்படுத்தின விசேஷத்திலே முன்னதாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் என்றும் சொல்லலாம். முதலாவது சபை காலம் கிபி 30 100 வரைக்கும் உள்ள சபை காலம். கிறிஸ்து பரமேறி போனதிலிருந்து அப்போஸ்தலனாகிய யோவான் இறந்தது வரை உள்ள காலம். அதுதான் அப்போஸ்தல கால சபை. அந்த காலத்தில் உள்ள சபைக்கு பேர் அப்போஸ்தலர் கால சபை. அது ரோம பேரரசு முழுவதும் பரவி இருந்தது. ரோம பேரரசு என்பது உலகத்தினுடைய பெரும்பகுதியே அது ஆண்டது. ரோமர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடியினால் முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். உலகம் முழுவதும் உங்கள் விசுவாசம் பிரசித்தமாகிறது. அப்போ உலகம் முழுசும் சபை பரவி இருந்தது, சுவிசேஷம் பரவி இருந்தது. உலகம்னு அவன் சொல்கிறது ரோம பேரரசு. உலகத்தினுடைய பெரும் பகுதியை ரோம பேரரசு ஆண்டது. அந்த ரோம பேரரசைத்தான் அவன் உலகம் முழுவதும் என்று சொல்கிறான். எருசலேம் வீழ்ச்சி அடைந்தது. இந்த காலகட்டத்தில் எருசலேம் கிபி 70 இஸ்ரவேல் ஜனங்கள் ரோம சாம்ராஜ்யத்திற்கு எதிராக கலகம் பண்ணினதுனால ரோமர்கள் வந்து படையெடுத்து வந்து இஸ்ரவேலை கைப்பற்றி, எருசலேமை கைப்பற்றி கைதிகளாக அகதிகளாக எடுத்து சென்றார்கள். பவுல் அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் வரைக்கும் பவுலுடைய சரித்திரம் இருக்கிறது. கைது செய்யப்பட்டு யூதர்களால் பொய் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டு ரோம கவர்னருடைய கீழே அவன் அடைத்து வைக்கப்பட்டிருந்தான். அவன் ரோம பேரரசன் சபையில் நியாயம் விசாரிக்கப்படுவதற்கு முறையீடு செய்தபடியால் அவனை ரோமாபுரிக்கு கொண்டு செல்கிறார்கள். ரோமாபுரியில் அவன் வீட்டுக்காவலிலே வைக்கப்படுகிறான். 2 ஆண்டுகள் வீட்டுக்காவலிலே வைக்கப்படுவதோடு அப்போஸ்தலர் புத்தகம் நிறைவடைகிறது. ஆனால் அதுக்கப்புறம் அவன் காவலில் இருந்து விடுதலை செய்யப்பட்டு, அவன் மீது தவறு இல்லைன்னு அவனை விடுதலை செய்யப்பட்டு ஸ்பெயினுக்கு போய் ஊழியம் செய்தான். உலகம் முழுவதும் சென்றான். மறுபடியும் சிறையில் அடைக்கப்பட்டான். நீரோ அரசன், ரோம பேரரசன் நீரோவாயினால் அவன் தலை வெட்டப்பட்டு இரத்த சாட்சியாய் மரித்தான். அந்த நீரோ ராயன் காலத்தில் தான் பேதுருவும் இரத்த சாட்சியாய் மரித்தான். டொமிஷியன் அப்படின்னு ஒரு ரோம பேரரசன் வந்தான். நீரோவுக்கு அப்புறம் டொமிஷியன் ஒருத்தன் வந்தான்.
அவன் தான் யோவானை கைது செய்து பத்ம தீவில் கொண்டு வந்து விட்டுட்டான். அங்கே ஆளே கிடையாது. பத்ம தீவு ஆள் இல்லாத தீவு. பத்ம தீவில் வந்து நாடு கடத்தி அவனை கொண்டு விட்டவன் டொமிஷியன் என்கிற ஒரு யூத ராஜா. டொமிஷியன் என்கிற ஒரு ரோம பேரரசன் யோவான் அப்போஸ்தலனை அவன் தான் நாடு கடத்தினான். இதனால் இது அப்போஸ்தலர்கள் உயிரோடு இருந்ததுனால இந்த சபை ஒரு நல்ல நிலைமையில் இருந்தது. இந்த சபையில் நாம் பார்க்கிற வண்ணமாக இந்த சபையில் பெரிய பாவங்கள் எதுவும் இல்லை. அன்பில் குளிர்ந்து போனாங்க, அது மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியிலிருந்து அன்பை விட்டாய், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 7 வரைக்கும் இந்த எபேசு சபையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கிரியைகள், பிரயாசம், பொறுமை, அப்போஸ்தலர் அல்லாதவர்களை சோதித்து அறிகிற பகுத்தறிவு எல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அன்பிலே சபை ஒரு 70 வருஷத்துக்குள்ள அன்பில் குறைஞ்சி போச்சு. கிபி 70 இருந்த அன்பு கிபி 100 இல்லை. வர வர அன்பு தேஞ்சு போச்சு. இத்தனைக்கும் அப்போஸ்தலர்கள் உயிரோடு இருந்தாங்க. யோவான் இந்த சபை காலம் வரைக்கும் உயிரோடு இருந்தான். அவனே அன்பின் அப்போஸ்தலன் தான். அன்பை பற்றி தான் எழுதியிருக்கிறான். மூணு நிருப அன்பை பற்றி தான் எழுதியிருக்கிறான். யோவானுடைய சுவிசேஷம் கூட அன்பை அதிகம் வலியுறுத்துகிற ஒரு சுவிசேஷம் தான். அவன் உயிரோடு இருந்தும் கூட, இயேசுவின் மார்பிலே சாய்ந்த அந்த யோவான் உயிரோடு இருந்தும் கூட அன்பு குறைஞ்சு போச்சு. நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரிலே எனக்கு குறை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதும் பரவி இருந்தது. அந்த அளவுக்கு சுவிசேஷ பணி செய்த ஒரு சபை. அவர்கள் உலகம் முழுவதும் புறப்பட்டு போனாங்க. கப்பலில் தான் போனோம், அல்லது நடந்து போனோம், அல்லது குதிரையில் போனோம். உலகம் முழுவதும் போய் அவர்கள் சுவிசேஷ பணியை செய்தார்கள். கடிதங்கள் தான் எழுதணும், வேறு மீடியா கிடையாது. கடிதங்களும் ரொம்ப வேகமாக போகாது. கடிதம் எழுதுனா அது மாதக்கணக்காக ஆகும் போய் சேர. நேரில் பிரயாணம் பண்ணி போவதற்கு மாதக்கணக்கில் ஆகும். ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கெல்லாம் மாதக்கணக்கில் ஆகும். ஆனாலும் போய் அவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அன்றைய ரோம பேரரசு முழுவதும், அன்றைய உலகத்தின் பெரும்பகுதி முழுவதும் சுவிசேஷத்தை கொண்டு சென்றார்கள். மட்டுமல்ல, இரத்த சாட்சிகளாக தங்கள் உயிரை கொடுத்தார்கள். எல்லா அப்போஸ்தலர்களும் யோவானை தவிர, யோவானை கூட தூக்கி எண்ணெய் கப்பறையில் போட்டார்கள். அவன் சாகலை, அதனால அவனை நாடு கடத்தினார்கள். யோவானை தவிர எல்லா 12 அப்போஸ்தலர்களில் யோவானை தவிர எல்லாரும் இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். பவுல் இரத்த சாட்சியாய் மரித்தான். இரத்த சாட்சிகளின் ஒரு காலம் இந்த சபையினுடைய காலம். இரத்த சாட்சிகளின் ஒரு காலம். இரண்டாவதா சொல்லப்பட்டிருக்கிற சபை உபத்திரவ கால சபை. அது யோவானின் மரணத்திலிருந்து கான்ஸ்டன்டைன் ராஜா காலம் வரைக்கும் உள்ள ஒரு சபை. கான்ஸ்டன்டைன் என்கிற ரோம பேரரசன் தான்
கிறிஸ்தவத்தை தழுவி கிறிஸ்தவத்தை அரசாங்க மதமாக அறிவித்தவன். அது வரைக்கும் உள்ள ஒரு காலகட்டம் சபைகள் சுத்தமான நல் உபதேச ஒழுங்குபடுத்தப்பட்ட வளர்கின்ற நிலையில் விளங்கின. அரசாங்கத்தாலும் சட்டங்களாலும் சபை அதிகமாக உபத்திரவத்தை சந்தித்தது. ரொம்ப உபத்திரவம். அது பேரே உபத்திரவ கால சபை தானே. அப்போஸ்தலர் காலத்தில் உபத்திரவம் இருந்தது, அதை விட அதிக உபத்திரவம். சிமிர்னா சபை என்று இது அழைக்கப்படுகிறது. அப்போஸ்தலர் 2:8 நம்ம பார்க்கிறோம். 9ஆம் வசனம், உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமுள்ளவனாய் இருந்து உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்கள் யூதர் என்று பொய் சொல்லி யூதராகிராமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிற மக்கள் செய்யும் தூஷணத்தை அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து பயப்படாதே, எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களை சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். இங்கே உபத்திரவம் பாடுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சபையாக இது இருந்தது. இதனுடைய முக்கியமான சபை தலைவர்கள் 3 பேரை நாம் சொல்ல முடியும். இக்னேஷியஸ், போலிகார்ப், ஜஸ்டின் என்கிற 3 பேர். ஏன்னா பவுல், யோவான், பேதுரு போன்றவர்களுடைய காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த பைபிளில் சொல்லப்பட்டவர்களுடைய எல்லா காலமும் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த தலைமுறை வந்துச்சு. இக்னேஷியஸ் ஒரு முக்கியமான சபை தலைவர், இந்த காலகட்டத்தை சார்ந்தவர். அவர் அந்தியோகியா பிஷப்பாக இருந்தவர். சிரியாவில் உள்ள அந்தியோகியா, கிரேக்கத்தில் உள்ள 2 அந்தியோகியா பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று கிரேக்கத்தில் உள்ள அந்தியோகியா, இன்னொன்று சிரியாவில் உள்ள அந்தியோகியா. சிரியாவில் உள்ள அந்தியோகியாவினுடைய பிஷப்பாக இந்த இக்னேஷியஸ் இருந்தார். அவர் இரத்த சாட்சியாக மரித்தார். போலிகார்ப்பு இன்னொரு முக்கியமான தலைவர் இந்த சபை காலகட்டத்தில். அவர் சிமிர்னாவுடைய பிஷப்பாக இருந்தார். இந்த சபை சிமிர்னா சபை என்று தான் அழைக்கப்படுகிறது. சிமிர்னா சபையின் காலம். அவர் சிமிர்னா சபையினுடைய பிஷப்பாக இருந்தால் அவர் எரித்து கொல்லப்பட்டார். அவர் இரத்த சாட்சியாக மரித்தார். ஜஸ்டின் இன்னொரு முக்கியமான சபை தலைவர் இந்த காலகட்டத்தில். அவர் ஒரு தத்துவ ஞானி, நூல்களை எல்லாம் நிறைய எழுதியவர். ரோமாபுரியில் இரத்த சாட்சியாய் மரித்தார். ஆக இது 2வது சபை காலம். அந்த சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உன் உபத்திரவத்தையும் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிற நீ படப்போகிற பாடுகளை குறித்து கவலைப்படாதே. உபத்திரவம், தூஷணம், பாடுகள், காவல், 4 விதமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. தூஷிப்பது, கிறிஸ்தவர்களை தூஷிச்சாங்க, மனித ரத்தம் குடிக்கிறவங்க என்று அவர்களை தூஷித்தார்கள். ஏன்னா நான் திராட்சை ரசத்தை கர்த்தருடைய பந்தியில் நற்கருணையில் எப்படி சொல்லி கொடுக்குறோம், இது உங்களுக்காக சிந்தப்பட்ட கிறிஸ்துவனுடைய ரத்தமாக இருக்கிறதுன்னு திராட்சை ரசத்தை சொல்லி தான் கொடுக்குறோம். அதை வெளியிலிருந்து பார்த்து அரைகுறையாக கேட்டு கிறிஸ்தவர்கள் மனித ரத்தத்தை குடிக்கிறார்கள் என்று தூஷித்தார்கள், உபத்திரவப்படுத்தினார்கள். உபத்திரவங்கள் பைபிளிலே எழுதப்பட்டிருக்கிறது. அதை விட அதிகரித்து விட்டது. இப்போ பைபிள் காலத்தில், பவுல் காலத்தில் இருந்த, பேதுரு காலத்தில் இருந்த உபத்திரவத்தை விட, யோவான் காலத்தில் இருந்த உபத்திரவத்தை விட
இங்கே உபத்திரம் அதிகமாயிடுச்சு. பாடுகள், காவல், கைது செய்யப்பட்டார்கள், காவலில் வைக்கப்பட்டார்கள். அதனால் இந்த சபையினுடைய சபை காலத்தினுடைய 3 தலைவர்களுமே இரத்த சாட்சியாக மரித்தவர்கள் தான். அவங்கள பற்றி நிறையா, கிறிஸ்தவர்களை பற்றி நிறையா தூஷணங்கள் சொல்லப்பட்டன, நிந்தைகள், குற்றச்சாட்டுகள், பழிகள். ஏன்னா அந்த நாட்களில் அடிமைகள், சுயாதீனர்கள்னு 2 பிரிவு இருந்துச்சு சமூகத்தில். மதங்கள், ஜாதின்றது வேற, இது 2 விதமான சமூக நிலைமை. அடிமைகள்னா அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, எந்த தொழிலாளர் அடையாளமும் கிடையாது, உரிமையும் கிடையாது, மனித உரிமை கிடையாது, தொழிலாளர் உரிமை கிடையாது, எதுவும் கிடையாது. ஒரு அடிமையை விற்கலாம், வாங்கலாம். இந்த அடிமைக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அதனுடைய வாழ்க்கை துணையும் அடிமை தான். குழந்தை பிறந்ததுன்னா அதுவும் அடிமை தான். ஒரு அடிமையை ஒரு முதலாளி கொல்லலாம், அடிக்கலாம், வெட்டலாம், குத்தலாம், என்னவும் செய்யலாம். சாப்பாடு போடாமல் இருக்கலாம், தூங்க விடாமல் இருக்கலாம், யாரும் கேட்க முடியாது, திரும்ப வித்துடலாம். அடிமைனாலே அது ஒரு 2 பிரிவினை, அடிமைகள், சுயாதீனர்கள். ஆனால் சபையில் என்ன பண்ணாங்கன்னா சமத்துவமாக நடத்தினார்கள். ஒனேசிமுவை நம்ம பார்க்கிறோம். பவுல் பிலமோன் நிருபத்தில் ஒனேசிமை பற்றி எழுதுகிறான். பிலமோன் ஒரு எஜமான், ஒனேசிமு ஒரு அடிமை. ஒனேசிமு எஜமானை விட்டு ஓடி போயிடுறான். போன இடத்துல பவுலை சந்தித்து ரட்சிக்கப்படுகிறான். அப்போ தான் அந்த பிலமோன் நிருபத்தை பவுல் எழுதுகிறான். அவன் இனி அடிமை இல்லை, நம்முடைய சகோதரன். ஒரு அடிமை ரட்சிக்கப்பட்டுட்டா அவனை சகோதரனாக ஏற்றுக்கொண்டார்கள். அதுதான் வெளியில் ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணினது. ஏன்னா அப்போ அடிமைனாலே ஒரு ஒரு ஆடு மாடு மாதிரி தான் அவனை பார்த்தார்கள். பிலமோனுடைய நிருபம் 15ஆம் வசனம், அவன் இன்றைக்கும் உம்முடனே இருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாகவும் இருக்கும்படிக்கும் கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும். இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல, பிரியமுள்ள சகோதரனாய் இருக்கும் பொருட்டும். இப்படி தான் கிறிஸ்தவர்கள் நடந்துக்கிட்டாங்க. அடிமைன்னு ஒரு பிரிவினர் இருந்தாங்க, சுயாதீனர்னு ஒரு பிரிவினர் இருந்தாங்க. ஒரு அடிமை ரட்சிக்கப்பட்டுட்டானா அவனை அடிமையாக நடத்த மாட்டாங்க. அதுக்காக வேலை செய்யக்கூடாதுன்னு கிறிஸ்துவம் அவங்களுக்கு சொல்லலை. கிறிஸ்துவம் அவர்களுக்கு என்ன சொன்னது? நீ இன்னும் நல்லா வேலை செய் என்று சொன்னது. இது வெளியிலிருந்து பார்க்கிறவங்களுக்கு அடிமைகளை அவங்க சரிசமமாக நடத்துகிறாங்க என்கிற வெளியிலேருந்து பார்க்கும்போது அவர்களுக்கு கோபம் வந்தது. இவர்கள் அந்த ஒழுங்கையே கெடுக்கிறார்கள். இந்த ஜாதி மாதிரி தான் அடிமை சுயாதீனன் என்பது ஒரு ஜாதி மாதிரி, ஜாதியை விட மோசமாக இருந்தது. இன்னைக்கு செய்தித்தாளில் பார்த்தேன், பதிவு செய்யப்படுகிற இந்த நாளிலே தங்கை காதலித்து இன்னொரு ஜாதிக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. கல்யாணம் ஆகி 8 மாதம் ஆச்சு. 2 சகோதரர்களும் அந்த தங்கையினுடைய கணவனை கழுத்தை நெரித்து தன்னுடைய நண்பனோடு போய் சேர்ந்து 3 பேர் போய் கழுத்தை நெரித்து கொண்டு போட்டார்கள் என்று இன்றைக்கு செய்தித்தாளில் பார்த்தேன். இந்த ஜாதி மாதிரி தான். ஜாதி பாருங்கள், இந்த 21ஆவது நூற்றாண்டில் இன்றைக்கும் அது வெறியோடு இருக்கிறது. அதை விட மோசமான அந்த பிரிவினை உணர்வு அடிமை சுயாதீனன். இதுக்காக தான் அப்ரஹாம் லிங்கனே சுட்டு கொண்டாங்க. அவர்கள் அடிமைகள் ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்தார். ஏன்னா அமெரிக்காவில் பணம் கொடுத்து வாங்கி அடிமையை வேலைக்கு வச்சுடுவாங்க. அந்த அடிமை எல்லாம் செஞ்சிடலாம், நமக்கு ஒரு வேலை கிடையாது. அதனால் அமெரிக்கர்கள் பலர் அதை ஆதரித்தார்கள். ஆபிரகாம் லிங்கன் அடிமை என்கிற அமைப்பை, என்கிற நிலைமையை ஒழிக்க முயற்சி பண்ணினார், சட்டம் கொண்டு வந்தார். பெரிய ஒரு கலகம், உள்நாட்டு போர் வெடித்தது.
அதுக்கப்புறம் அதையெல்லாம் சுமூகமாக பேசி தீர்த்து சமாதானமாக முடித்தார். இந்த சூழ்நிலையில் தான் அவரை ஒருத்தன் சுட்டு கொண்டுட்டான். ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால் இப்படி நடந்து விட்டது. அப்படின்னா 2000 வருஷத்துக்கு முன்னால் நிலைமை எப்படி இருக்கும் பாருங்க. அதனால தான் சபையை தூஷிச்சாங்க, வெறுத்தாங்க. சபையில் ஒரு ஒழுங்கு இல்லாமல் அடிமையையும் சமத்துவ சுயாதீனனையும் ஒன்றாக்கிட்டாங்கப்பா, என்னப்பா நமக்கு மரியாதை என்று சபையை அவர்கள் வெறுத்தார்கள். பலர், சமூகத்தில் இருக்கிற பலர் வெறுத்தார்கள். அதனால் சபை வெறுக்கப்பட்டாலும், தவறாக புரிந்து கொள்ளப்பட்டாலும், குற்றஞ்சாட்டப்பட்டாலும் சபை ரொம்ப உற்சாகமாக சந்தோஷமாக சபை நடைபோற்றதை நம்ம பார்க்கிறோம். அது கிரியை செய்கிற சபையாக இருந்தது. அதனால்தான் உன் கிரியைகளையும் என்று ஆரம்பிக்கிறது. அதனால் சபை காலம், சபையினுடைய சரித்திரம் நம்ம ஓரளவுக்கு அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதிலிருந்து நம்ம பல காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். ஹிஸ்ட்ரி இஸ் ரிப்பீட்டட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. சரித்திரம் அப்படின்றது ஒரு விஷயம், சரித்திரத்தில் நடந்த சம்பவங்கள் மறுபடியும் நடக்க வாய்ப்பு உண்டுன்னு சொல்கிறாங்க. அதனால் சபையின் சரித்திரத்தை அறிந்து கொள்வது நமக்கு ஒரு நல்ல புரிந்து கொள்ளுதலை கொடுக்கும். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் சபையின் சரித்திரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவ்வளவு அந்த 2 எபேசு சிமிர்னா காலங்கள், 2 காலத்திலையும் துன்பங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், தூஷணங்கள் அதையெல்லாம் கடந்து தான் சபை வந்திருக்கிறது. சபைக்கு ஒன்றும் தூஷணமோ பாடுகளோ புதிது அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். நாங்கள் அன்பில், ஆதியில் இருந்த அன்பில் குறைவுபட்டதையெல்லாம் மன்னியும், மறுபடியும் அந்த அன்பில் எங்களை புதுப்பித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். சபைகள் ஆண்டவரே கிரியை செய்கிற சபைகளாக இருக்க, இந்த 2 சபைகளுமே கிரியை செய்கிற சபைகளாக இருந்தன. அவ்வளோ உபத்திரவம் பாடுகள் நடுவிலும் கிரியை செய்தன. நாங்கள் கிரியை செய்ய, பொறுமையோடு இருக்க, அன்பின பலப்பட உதவி செய்வீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.